Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of TraderChoice. ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ ப்ரிவியூவில் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். எல்லாருமே நிஃப்டி நெக்ஸ்ட் என்ன ஆகலான்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். ஸோ நிஃப்டி டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே நிஃப்டி பார்த்துருந்தோம். என்னென்னா நிஃப்டி வந்து இதே மாதிரி தான் போன வாட்டி இந்த டாப் அடிச்சுட்டு ஒரு சேனல் வந்துட்டு சேனலில் சைட்வேஸ் எடுத்துகிட்டு டபுள் பாட்டம் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ரேலி ஆச்சு. ஸோ அதே பேட்டர்ன் தான் மறுபடியும் ரீக்ரியேட் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம போன வாட்டியே சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் தெரியும். ஸோ மார்க்கெட் சைட்வேஸ் டாப் அடிச்சுட்டு அங்கேருந்து சேனல் ஃபார்ம் ஆகிட்டு சேனலில் வந்து இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகி சைட்வேஸில் மார்க்கெட்டு யூஎஸ் ஈரான் நியூஸ் வந்தவுடனே என்ன ஆச்சு, மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டு கேப்பப் ஆச்சு. இது நம்ம ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்த விஷயம் தான். நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க கூட. இந்த மாதிரி நியூஸில் வந்து இந்த மாதிரி சடனாக ட்ரம்ப் வந்து அவர் இல்லை சீஸ் ஃபயர் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஐம் கோனா போ டவுன் தி ஹெல் ஆன் ஈரான் அப்படிலாம் சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு யூஎஸ் வந்து இல்லை சீஸ் ஃபயர் ஆகிடுச்சு டீலுக்கு வந்துட்டோம்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ வேணாலும் நீங்கள் பாருங்கள். மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, மேலே இருந்து சேனலில் வந்துட்டே இருந்த மார்க்கெட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸாக்டாக வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே சேனல் விட்டு வெளியே வந்துட்டு இப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, சைட்வேஸ் ஆகி நின்றுட்டு இருக்கு. கரெக்டாக அந்த சைட்வேஸோட டாப்பில் வந்து மார்க்கெட் நிற்குது. ஸோ இப்போ வரக்கூடிய நாட்களில் இப்போ முக்கியமான நாள் நாளைக்கு தான். என்னன்னா டியூஸ்டே வந்து ட்ரம்ப் வந்து 48 hours டெட்லைன் வந்து முடிய போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது டியூஸ்டே வந்து முடியும். ட்ரம்ப்பை நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கோம். ட்ரம்ப் சொல்லும் போதெல்லாம் ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு ட்வீட்டை போடுவார். இல்லை சமரசம் முடிஞ்சிடுச்சு, போன வாட்டி ஞாபகம் இருக்குங்களா, இதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது எல்லாம் சொல்லிட்டு நான் வந்து 5 days தள்ளி வைக்கிறோன்னு மார்க்கெட் 1000 பாயிண்ட் ஜம்ப் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட்டில் நாளைக்கு மோஸ்ட்லி நம்ம மார்க்கெட் முடிஞ்சிட்ட பிறகு தான் நமக்கு ரிசல்ட் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு வேளை இது சமரசத்தில் முடிச்சிட்டோம், நாங்கள் வந்து ஒரு பீஸ் டீல் போட்டோம், டீல் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் பிரேக் ஆகி உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 1000 பாயிண்ட்ஸ் மேலேன்றது தான் நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வெனஸ்டே அன்றைக்கி நமக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இதை தான் நம்ம ஏற்கனவே, ஏன்னா டெக்னிக்கலாக ஒரு விஷயம் நம்ம பார்க்குறது என்னென்னா டெக்னிக்கல் மேலே ஏறணும் இல்லை இறங்கணுன்றது ஏன் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நியூஸ் வரதுக்கு முன்னாடி அது என்ன நியூஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் தான் அவங்க அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அக்யூமுலேட் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் காட்டி கொடுத்துரும். அந்த காட்டி கொடுக்குற இடம் தான் சார்ட். இப்போ சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக அதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி ரெடியாக இருக்கணும் போது அப்போ மேலே ஏறணும்னா ட்ரம்ப்போட ஒரு நியூஸ் தான் வேணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணி நான் அதை சொல்லியிருந்தது. அதே மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு, மார்க்கெட்டும் என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, சார் இங்கேருந்து என்ன ஆகுன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எப்படி அனலைஸ் பண்ணணும் அதே மாதிரி பல பேருக்கு ஒரு இது இருக்கலாம். நானும் இந்த சார்ட்டை கற்றுக்கிட்டு அனலைஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக எல்லாருமே இந்த சார்ட் அனலிசிஸை கற்றுக்கிட்டு பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் TraderChoiceல நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். எப்படி ஒரு சார்ட் எடுத்து அந்த சார்ட்டில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன மாதிரி பண்ண போகிறாங்க, ஒரு நியூஸ் வரதுக்கு முன்னாடி என்ன நடக்கலாம்ன்ற ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம எப்படி பண்ணலான்றதையும் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ TraderChoiceல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை எப்படி கொண்டு போய் ஒரு சாமானிய மக்களும் ஒன்றுமே தெரியல, எனக்கு மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதனால அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்லேருந்து பேசிக்காக மார்க்கெட்னா என்னன்றதை சொல்லி கொடுத்து சார்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போய் அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மக்கிட்ட சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் மட்டும் எவ்ரி மண்டே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் எவ்ரி ஃப்ரைடே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். மலேசியாவில் ஃபிசிக்கல் கிளாஸஸ் மட்டும் ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் 2 months in once நம்ம டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிரான்ச் வர முடியாதவங்களுக்கு நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச் புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ ஆன்லைன் பேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ராட்லேருந்தும் படிப்பாங்க. அதனால் 2 டைமிங் வச்சுருக்கோம். மார்னிங் 7:30 ஒன்று வச்சுருக்கோம், ஈவினிங் 7:30 ஒரு பேட்ச் இருக்குது. ஏன்னா ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து படிக்கலான்ட்டு மார்னிங் 7:30 பேட்ச் எதுக்குன்னா நிறைய பேர் அப்ராடில் இருக்கவங்களுக்கு டைமிங் ஸ்கெடியூல் வந்து மார்னிங் வைக்கும்போது அவங்க டைமிங்க்கு அது ஃபீஸிபிளாக இருக்குன்ட்டு மார்னிங் பேட்சஸும் இருக்குது. ஸோ எந்த பேட்சில் வேணுன்றது நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. Enrollments has been started. வேணுன்றவங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட்டிங் ஏறினது திருப்பி மறுபடியும் நமக்கு அந்த 24,250 ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி R1 மாதிரி ஆக்ட் பண்ணும். இதை பிரேக் ஆச்சுன்னா இது வந்து ஒரு மேஜர் சேனலோட பாட்டமாக ஆக்ட் பண்ணிடுச்சு. இது எதுனா இந்த அரௌண்ட் 25,000. ஸோ இந்த 25,000 வந்து சேனலோட பாட்டமும்
நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், R2ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 25,000 போயிட்டு தான் மார்க்கெட் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். 25,000 போயிட்ட பிறகு தான் மார்க்கெட் அங்கேருந்து திருப்பி ரீடெஸ்ட் கொடுத்து ரீபவுண்ட் ஆகி மறுபடியும் கீழே வரப்போதா, இல்லை மார்க்கெட் 25,000 வந்து ஈஸியாக பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ஏறப்போதான்றது இந்த 25,000 போனால் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னா, திருப்பி இப்போ சேனல் உடச்சதுக்கு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகுது, உங்களுக்கு மேலே தான் ஏறப்போகுது. ஸோ அகெயின் we can expect market to go up to 25,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் இதுதான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் இது வந்து இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு செல், இட்ஸ் அ ரைட் டைம் டு ஹோல்ட். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான ரீசன், நிறைய பேர் சொன்னாங்க நிஃப்டி 20,000 போயிடும், 18,000 போயிடும், 22,000 போயிடும், எல்லாத்தையும் வித்துருங்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேர் சில பேர் கேட்டு வித்துருப்பீங்க. சில பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இல்லை நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிங்க. இன்றைக்கி வெயிட் பண்ணதுக்கு மறுபடியும் ஸ்டாக்ஸில் என்ன ஆரம்பிச்சிச்சு, ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 3% தான் நிஃப்டி ரேலி ஆச்சு, ஆனால் ஸ்டாக்ஸ் எல்லாம் 5%, 7%, 8% வரைக்கும் என்ன ஆச்சு உங்களுக்கு ரேலி ஆக ஆரம்பிச்சு. ஸோ எப்போவுமே மார்க்கெட் மூமெண்டம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் மூமெண்டமும் ஸ்டாக்ஸ் எடுத்துரும். ஸோ இட்ஸ் நாட் அ டைம் டு செல், இட்ஸ் அ டைம் டு ஹோல்ட். அதனால தான் சொல்கிறேன், நிஃப்டி இந்த சேனல் பிரேக் ஆயிடுச்சு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 25,000 இருக்குது. ஒரு வேளை 25 பிரேக் ஆச்சுன்னா அகெயின் we can expect ஆல் டைம் ஹை. ஃபஸ்ட்டு 26,000 மறுபடியும் போகணும். அப்போ போகும்போது மறுபடியும் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே திருப்பி ஏறதுக்கான வாய்ப்புகள் இஸ் வெரி ஹை. இப்போதைக்கு இதுதான் சினாரியோ. ஒரு வேளை என்னன்னா இந்த 23,500 to 600 23,500 to 600 பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகலாம்னா மார்க்கெட் 23,000 வரலாம். ஏன்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். இந்த கேப் இருக்குல்ல 23,000ல், இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பண்ணாதுன்னு எதிர்பார்க்குறேன், மார்க்கெட் அப்படியே ரேலி ஆகும்ட்டு. ஸோ இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்குறது இட் வில் பி பெட்டர். இப்போ இந்த டைமில் ட்ரேட் பண்ணலாமான்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது பெட்டர். ஏற்கனவே இப்போ நான் என்ன மாதிரி இல்லை நீங்கள் முன்னாடியே ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்க, இல்லை லோவில் வந்து ட்ரேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறது தப்பு இல்லை. இப்போ இந்த இடத்துல போயிட்டு 1000 பாயிண்ட் ஏறிட்ட பிறகு இப்போ பை பண்ணலாம்னு நினைக்கும் போது மார்க்கெட் கொஞ்சம் இறங்கிட்டு வந்துச்சுன்னா இட் வில் பி ஹார்ட். ஸோ ஒன்று ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெசிஷன் நீங்கள் எடுங்க. பட் இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது நம்ம தோணுச்சின்னு எடுக்காதீங்க. திஸ் இஸ் நாட் அ ஸ்டாக் டிப், நெய்தர் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். இட் இஸ் ஜஸ்ட் டு ஷோ டெக்னிக்கல்ஸ் ஒர்க் ஆகுன்றது காட்டுறதுக்கு தான் இதை காமிச்சிட்டு இருக்குமே தவிர நீங்கள் வந்து இதை நம்பி ட்ரேட் எடுக்க வேண்டாம். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு எடுங்க. பட் இப்போதைக்கு சின்ன நிஃப்டி பார்க்கும்போது சேனல் பிரேக்கோ சைட்வேஸ் ப்ரோக் அவுட் அண்ட் நெக்ஸ்ட் 25,000 நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதிலிருந்து 25 வந்துட்ட பிறகு என்ன ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ இதுதான் நிஃப்டிக்கான ரிவ்யூ. வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குன்றதும் பார்ப்போம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.